இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நண்பின் வாழ்த்துக்கள். நேற்று பார்த்துருந்தோம், ஈசாக்கு ஏசா கிட்ட உபசரிக்க சொல்கிறதையும், ரெபெக்காள் பார்த்திங்கன்னா யாக்கோபுக்கிட்ட உபசரிக்க சொல்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம். அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றத நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்கலாம். சரிங்களா? ஆதியாகமம் 27வது அதிகாரம் 11வது வசனம் முதல். அதற்கு யாக்கோபு தன் தாயாகிய ரெபெக்காளை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா ரோமம் மிகுந்தவன், நான் ரோமம் இல்லாதவன். ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என்மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வர பண்ணி கொள்வேனே என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும். என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றாள். அவன் போய் அவைகளை பிடித்து தன் தாயினிடத்தில் கொண்டு வந்தான். அவனுடைய தாய் அவன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்தாள். பின்பு ரெபெக்காள் வீட்டிலே தன்னிடத்தில் இருந்து தன் மூத்த மகனை ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாகிய யாக்கோபுக்கு உடுத்தி, வெள்ளாட்டு குட்டிகளின் தோலை அவன் கைகளிலேயும் ரோமமில்லாத அவன் கழுத்திலேயும் போட்டு, தான் சமைத்த ருசியுள்ள பதார்த்தங்களையும் அப்பங்களையும் தன் குமாரனாகிய யாக்கோபின் கைகளை கொடுத்தாள். அவன் தன் தகப்பனத்தில் என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன், நீ யார் என் மகனே என்றான். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனை ஏசா, நீர் எனக்கு சொன்னபடி செய்தேன். உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்றான். அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இதோ உனக்கு எத்தனை சீக்கிரமாய் எப்படி அகப்பட்டது என்றான். அவன், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்றான். அதாவது யாக்கோபுக்கு ஒரு பயம். ஏசாவை தொட்டு பார்த்தாருன்னா ஏசன் கண்டுபிடிப்பார், என்னை தொட்டு பார்த்தா யாக்கோபன் கண்டுபிடிப்பார் சொல்லிட்டு சொன்னதுனால, நான் சொல்கிறத செய்யி, உன்னை சபிச்சாருன்னா அது எனக்கு சேரட்டும் அந்த சாபம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுக்கடலை எடுத்துன்னு கொடுக்குறான். சமைச்சு கொடுக்குறாங்க. ஏசாவோட உடைகளெல்லாம் எடுத்து யாக்கோபுக்கு கொடுத்து யாக்கோபுக்கிட்ட போயிட்டு கொடுக்க சொல்கிறாங்க. அவனும் கொடுக்குறான். எப்படி உனக்கு இவ்வளோ சீக்கிரமாக பிடிப்பட்டது வேட்டையாட போன இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கர்த்தர் அருள் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். போய் சொல்லி ஆசீர்வாதம் வாங்கலான்னு 2 பேரும் யோசிக்கிறாங்க, ரெபெக்காளும் யாக்கோபும். இதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றத நம்ம நாளைக்கு வீடியோவை பார்க்கலாம். சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.